விஜய் இன்னும் அரசியலே பண்ண ஆரம்பிக்கும். எந்த பிடிமானம் இல்லாம தவிக்கிறவங்க கூட இன்னும் விஜய் கிட்ட பெருசா போகல. முதிர்ச்சியற்ற அரசியலா இருக்கிறார், முதிர்ச்சியற்ற அரசியல்வாதியா இருக்கிறார், கத்துக்கணும் கூட நினைக்க மாட்டார். கொஞ்சம் ஆணவம் தெரிய ஆரம்பிக்குது. இந்த வயதில் இந்த இவ்வளவு தொடக்கத்தில் வளர்கிற ஒரு தலைவருக்கு இது அழகு. ஸ்டாலின் விஜய் மேல என்ன பழி போட்டார்? அப்படி முகத்தை இப்படி வச்சுக்கிட்டு 3ஆம் நாள் ஒரு வீடியோ போட்டீங்க. தார்மீக பொறுப்பெடுத்துங்க. ஆமா, தாமதமா வந்துட்டேன், அதுக்கு கொஞ்சம் ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணி தருக்கணும். அப்படிதானே சார் சொல்ல சொன்னோம். ஸ்டாலின் சொன்ன வீடியோ இன்னைக்கு இருக்கு. அந்த வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம் சொல்லுது? அது பழி போடுற விஷயமா? உண்மைகளை சொல்லி பரிதாபம் இயல்பா வரணும். நீங்க எடுத்து பூசிக்க கூடாது பரிதாபத்தை. புரியிற தன்மை விஜய்க்கு துளி கூட கிடையாது. ஆனா என்னை யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது, என் மேல பழி போடுறீங்க. இல்லாட்டி நாங்க தூக்கி பழியை திமுக மேல போடுவோம். உங்க மேல ஒண்ணுமே இல்லையே, என் மேல பழி சுமத்துறீங்க, திமுக மேல பழி போட்டீங்க, அது நேர்மை. திமுக சார் எல்லாரையும் கொடுத்தீங்க, திமுக என்ன சார் சம்பந்தம் இல்ல. நீங்களே கோர்ட்ல போய் சொன்ன முதல் வார்த்தை நடந்தது விபத்து. சொன்னது யாரும் இல்ல, விஜயனுடைய வழக்கறிஞர் சொல்றாரு. உள்ள போய் மேடையில் அழுகிற விஷயமா அவர் பேசிட்டு இருக்கும்போது வார்த்தைக்கும் அவர் அழுதுக்கு சம்பந்தம் இருக்காரு. தமிழர்கள் முட்டாள்கள் அல்ல. முதல்ல விஜய் அதை புரிஞ்சுக்கணும். எமோஷனை பத்தி தமிழர்களுக்கு சொல்லிக் கொடுக்காதீங்க. எது நீலி கண்ணீர், எது நல்ல கண்ணீர், இது அவசியம் தானா? அங்கே விஜய் ஒரு தப்பான விளையாட்டை விளையாடி இருக்கக்கூடாது. பொருத்தமற்றது அவர் நடந்துக்கிட்டு. மக்கள்கிட்ட போகாம தவிர்க்கிறது அவரா இல்ல திமுக தடப்பு? அவர் மக்களை சந்திச்சுட்டு தானே இருக்காரு. நிர்வாகிகள் கூட்டம் சார், மக்கள் இல்லையே. ஏன் மக்கள்கிட்ட வர மாட்டேங்க? 5000 பேர் தான் வரணும் கூட. QR கோடை வச்சுக்கிட்டு எவ்வளவு நல்ல அரசியல் பண்ணுவீங்க? பெரிய கிரவுண்ட் பிடிங்க. 25000 பேர் வருவாங்கன்னு போலீஸ் சொல்லுங்க. 25000 பேருக்கு தண்ணி வச்சிங்களா, என்ன வச்சுன்னு கேட்பான், பதில் சொல்லுங்க. அதெல்லாம் எதுவுமே செய்ய மாட்டேன். கிரவுண்டு கேட்பேன், நீ கொடுத்துருங்க. தேர்தல் நேரம் கூட்டணிகள் அங்கங்க அப்படி செட்டில் ஆயிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய பொலிட்டிக்கல் பாம்பை போட்ட விஜய் அவர்கள் கூட யாருமே சேராததுக்கான காரணம் என்ன நீங்க பாக்குறீங்க? ஏன்னா விஜய் இன்னும் அரசியலே பண்ண ஆரம்பிக்கல. அன்டெஸ்டட் ஒரு அரசியல்வாதியா அது ஒரு தயக்கம், ஒரு காரணமா இருக்கலாம். பட் எந்த பிடிமானம் இல்லாம தவிக்கிறவங்க கூட இன்னும் விஜய் கிட்ட பெருசா போகல. ஏன்னா அவர் அரசியலா பண்ணல. முதிர்ச்சியற்ற அரசியலா இருக்கிறார், முதிர்ச்சியற்ற அரசியல்வாதியா இருக்கிறார், கத்துக்கணும் கூட நினைக்க மாட்டார். அவருடைய பாடி லாங்குவேஜ், ஓரல் லாங்குவேஜ் சரியில்லை. கொஞ்சம் ஆணவம் தெரிய ஆரம்பிக்குது. இந்த வயதில் இந்த இவ்வளவு தொடக்கத்தில் வளர்கிற ஒரு தலைவருக்கு இது அழகல்ல. அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். அதுக்காக விஜய் எப்படி தனித்து விடப்பட்டாலும் நினைக்காதீங்க. தேர்தல் நெருங்குறப்போ இன்னும் சின்ன சின்ன கட்சிகளோட அவரும் பேசிட்டு இருக்கிறதா நான் கேள்விப்படுறேன். இப்போ ரீசெண்டா பேசும்போது கூட கரூர் விஷயத்துல ஏன் சார் என் மேல பழி தூக்கி போட்டீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு திமுக என்ன பழி போட்டாங்க? ஸ்டாலின் அவர் மேல என்ன பழி போட்டான்னு சொல்ல. என்ன போட்டாங்கன்னா, திமுகவினர் போஸ்டர் எல்லாம் ஒட்டினாங்க இல்லையா, விஜய் தான் ஸ்டாலின் விஜய் மேல என்ன பழி போட்டாங்க? திமுக அதிகாரப்பூர்வமா என்ன போட்டாங்க? அவர் என்ன சொல்ல வர்றாரு, அந்த உயிரிழப்புகளுக்கு தான் காரணம்னு இல்லையே. நீங்க தார்மீக பொறுப்பெடுத்துங்கன்னு சொன்னோம். ஒரு தலைவனா கண்ணீர் சிந்தனீங்க. இப்படி முகத்தை இப்படி வச்சுக்கிட்டு 3ஆம் நாள் ஒரு வீடியோ போட்டீங்க. தார்மீக பொறுப்பெடுத்துங்க. ஆமா, தாமதமா வந்துட்டேன், அதுக்கு கொஞ்சம் ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணி தருக்கணும். அப்படிதானே சார் சொல்ல சொன்னோம். எல்லாருமே எந்த தலைவரும் தன் தொண்டர் இழப்பதை விரும்ப மாட்டார். ஸ்டாலின் சொன்ன வீடியோ இன்னைக்கு இருக்குல்ல. ஆமா, இன்னைக்கு இருக்கு. அதுக்கு என்ன சார் அர்த்தம்? தமிழ் விஜய்க்கு தெரியும்ல, தமிழ் புரியும்ல. அந்த வீடியோ, அந்த வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம் சொல்லுது? அது பழி போடுற விஷயமா? இந்த மாதிரி பொய் பேசக்கூடாது. வளர்கிற இடத்தில் இருக்கிற விஜய் பொய் பேசக்கூடாது. சுய பச்சாதாபத்துக்காக, பரிதாபத்தை தேடுறதுக்காக உண்மைகளை சொல்லி பரிதாபம் இயல்பா வரணும். அந்த பரிதாபம் கூட உண்மையா இருந்தா கூட மக்கள்கிட்ட இயல்பா வரணும். நீங்க எடுத்து பூசிக்க கூடாது பரிதாபத்தை. இதுக்கு அவசியமே இல்லையே. மேடையில் அழுகிற விஷயமா அவர் பேசிட்டு இருக்கும்போது வார்த்தைக்கும் அவர் அழுதுக்கு சம்பந்தம் இருக்கான்னு பார்க்கணும். இல்ல, என்னை மக்களையும் நீங்க பிரிக்க முடியாது. நாங்க சென்சிட்டிவா ரத்தம் சதைமா நாங்க இருக்கோம்னு சொல்றாரு. எமோஷன் வராரு. தமிழர்கள் முட்டாள்கள் அல்ல. முதல்ல விஜய் அதை புரிஞ்சுக்கணும். எமோஷனை பத்தி தமிழனுக்கு சொல்லிக் கொடுக்காதீங்க. அவன் ஏற்கனவே சென்டிமெண்டல் அனிமல்ஸ், உணர்ச்சிகளுக்கு ஆட்பட்டவன் தமிழன். உணர்ச்சிகளை பத்திலாம் தமிழனுக்கு யாருமே சொல்லித்தர வேண்டாம், யாருமே பாடம் எடுக்க வேண்டாம். எங்க அழுவாங்க, அழுகிறதுக்கு என்ன அர்த்தம், எது நீலி கண்ணீர், எது நல்ல கண்ணீர், இது அவசியம் தானா அப்படி எங்கேயோ ஒரு இடத்துல மரணம் நடந்தா கூட தான் வீட்டுல நடந்ததா நினைச்சு துக்கப்படுறவன் தான் தமிழன். அங்கே விஜய் ஒரு தப்பான விளையாட்டை விளையாடி இருக்கக்கூடாது. பொருத்தமற்றது அவர் நேற்று நடந்துகிட்டது. அந்த உணர்ச்சியில தான் ஏன் கூட உணர்வா ஒன்றிணைஞ்சிருக்கிறார். யாரு தடுத்தா? மக்கள்கிட்ட போகாம தவிர்க்கிறது அவரா இல்ல திமுக தடை போடு? சொல்லுங்க. அவர் மக்களை சந்திச்சுட்டு தானே இருக்காரு. எங்க சார் நேற்று நடந்த நிர்வாகிகள் கூட்டம் சார், மக்கள் இல்லையே. ஏன் மக்கள்கிட்ட வர மாட்டீங்க? அந்த இடத்துல போலீஸ் அவ்வளவுதான் கொடுத்தா, 5000 பேர் தான் வரணுங்கிறா. QR கோடை வச்சுக்கிட்டு எவ்வளவு நல்ல அரசியல் பண்ணுவீங்க? பெரிய கிரவுண்ட் பிடிங்க. 25000 பேர் வருவாங்கன்னு போலீஸ் சொல்லுங்க. 25000 பேருக்கு தண்ணி வச்சிங்களா, என்ன வச்சுன்னு கேட்பான், பதில் சொல்லுங்க. அதெல்லாம் எதுவுமே செய்ய மாட்டேன். அது கிரவுண்ட் கேப்ப நீ கொடுத்துடணும். நாங்க எல்லாத்துக்கும் ரெடியா தான். என்ன ரெடியா இருந்தீங்க? மத்த கட்சிகளுக்கு போடுற கண்டிஷன்ஸ் விட எங்களுக்கு அதிகமா இல்ல. அதெல்லாம் கோர்ட் தலையிட்ட பிறகு அதெல்லாம் சும்மா ஊரை ஏமாத்துற வேலை. நீங்க போட்ட கண்டிஷன், போலீஸ் கொடுத்த லெட்டர் ரெண்டையும் பொது வெளியில போட்டு காட்ட சொல்லுங்க, விவாதிக்க சொல்லுங்க. ரெண்டையுமே பத்திரிகையாளர் சந்திப்பு கூட்டி. அவர் பத்திரிகையாளர் சந்திக்க மாட்டார். ஏன்னா அவர் பெரிய அப்பாட்டக்கர்னு கிராமத்துல சொல்ற மாதிரி கடவுளுக்கும் மேலானவர். அவரு தனக்கு இருக்கிற கீழே இருக்க நிர்வாகிகள் விட்டாது இந்தாங்க நாங்க கொடுத்த விண்ணப்பம், போலீஸ் கொடுத்த அனுமதி கடிதம் அல்லது நிராகரிச்ச கடிதம் வெளியிடுங்க. மற்றவங்க போடாது இப்படி சொல்லிதான் கரூர்ல பொறுப்பற்ற தன்மையினால
சிபிஐக்கு விசாரணை போன பிறகு நான் என்ன சொன்னேன், யாரையுமே கைது பண்ற விவகாரமே இது கிடையாது. பொறுப்பை சுமத்துற வேலை தான். இப்போ தண்ணி வச்சிருக்கலாம், கொஞ்சம் நல்லா கூட்டம் இப்படி வருதுன்னா கொஞ்சம் நம்ம வேற மாதிரி சொல்லியிருந்திருக்கலாம். சீக்கிரம் ஏதாவது ஒண்ணு இதுல இருந்து ஏதாவது ஒரு பாடம் சார். எல்லாருக்குமே அது ஒரு என்ன சொல்றது, எதிர்பாராத ஒரு சம்பவம் தானே. விஜய்க்கு ரொம்ப புதுசு. கட்சிக்கு அரசியலுக்கு வந்து வருஷமே 2 வருஷம் 1 வருஷம் முடிஞ்சு அதுக்குள்ளே அப்படி நடக்குன்னா அவராலையும் தாங்க முடியாதான், சமாளிக்க முடியாதான். நம்ம அதெல்லாம் புரிஞ்சுக்கிறோம்ல. இந்த புரியிற தன்மை விஜய்க்கு துளி கூட கிடையாது. ஆனா என்னை யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது, அப்படியே சொல்லிட்டு என் மேல பழி போடுறீங்கிறது. இல்லாட்டி நாங்க தூக்கி பழியை திமுக மேல போடுவோம். அவங்க நீங்க ஒண்ணுமே நடக்கல இதெல்லாம் சொல்றீங்கல்ல, உங்க மேல ஒண்ணுமே இல்லையே, என் மேல பழி சுமத்துறீங்கன்னு திமுக மேல பழி போட்டீங்களே, அது நேர்மையா? திமுக சார் எல்லாரையும் கொண்டுறீங்க. திமுக என்ன சார் சம்பந்தம் இல்ல? ஒரு துரதிருஷ்டவசமான சம்பவம் தான். நீங்களே கோர்ட்ல போய் சொன்ன முதல் வார்த்தை நடந்தது விபத்து. சொன்னது யாரும் இல்ல, விஜயனுடைய வழக்கறிஞர் சொல்றாரு உள்ள போய். அப்ப அங்கேயே நீங்க டிஎம்கே அக்யூஸ். அப்போ எல்லாரும் பண்ற அரசியல் இவரும் பண்றாரா? இந்த பொய் பேசுறது, தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு எந்த எல்லைக்கும் போறது. அப்ப சராசரி தான் நீங்க பண்றீங்க. நீங்க என்ன மாற்று பெரிய இந்த மாற்று சொல்லுங்க சார். அப்ப 10-11 தான் நீங்க. திமுக அதிமுக நிஜமான மாற்று கிடையாது. அப்படி மாற்றா நீங்க வர்றீங்கன்னா இன்னும் நீங்க திருந்த வேண்டிய விஷயங்கள் எவ்வளவு இருக்கு. அந்த செலிபிரிட்டி ஸ்டேச்சரை மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும். நம்ம ஒரு பிம்பத்தை இவரு கூட இல்ல சார், அவருக்கு அந்த ஆலோசனைல இருக்கிறவங்க அப்படி கொண்டு வைக்கிறாங்க. சார் நீங்க அப்படியே இருங்க சார், அப்படியே. ஏற்கனவே நடிகனா ஒரு வீட்டுக்குள்ளே போயிடு. அறிமுகம் தேவைப்படுறவங்களுக்கு தான் சார் பிம்பம் தேவை. ஆல்ரெடி அவர் ரொம்ப எளிமையா ரொம்ப ஜாலியா அவர் படத்தை நானும் தானே ரசிக்கிறோம், நம்மளாம் ரசிக்கிறோம்ல. அது வேற சார். அந்த அடையாளமோ அறிமுகமோ இல்லாதவங்களுக்கு தான் சார் நீங்க பிம்பத்தை கட்டமைக்கணும். அன்புமணி மாதிரி ஆளுக்கு இதே ஆலோசனை தான் அன்புமணிக்கு ஆலோசனை இருந்தார். அன்புமணிக்கு தேவை, திருநெல்வேலியில் அவர் யாருன்னு தெரியாது. அப்போ இவர் தான் அன்புமணி, இவங்க வச்சிருக்கிறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியராக இருக்கலாம், ஆனால் எல்லா சமுதாயத்துக்கும் அவங்க குரல் கொடுக்குறாங்க. இவர் சுகாதார மந்திரியா இருந்தாருன்னு ஒரு பிம்பத்தை கட்டமைக்க வேண்டிய கட்டாயம் தென் தமிழகத்தில் பாமகவுக்கு இருந்துச்சு, அன்புமணிக்கு இருந்துச்சு. விஜய்க்கு தேவையில்லை. தேவையில்லை சார். களியக்காவிலையும் விஜய் யாருன்னு தெரியும், கும்மிடி பூண்டிலையும் விஜய் யாருன்னு தெரியும் சார். அப்புறம் எதுக்கு அவர் கொண்டு அப்படியே வைக்கிறீங்க? அப்ப எது தடுக்குது விஜய்? ஈகோ சார். தன்னை கடவுளுக்கும் மேலானவராக நினைக்கிறார் சார். அல்லது அப்படி நினைச்சுக்கோங்கன்னு சொல்றவங்க வார்த்தையை அவர் நம்புறாரு சார். இது மாறாத வரை, விஜய் இந்த விஷயத்துல தன்னை திருத்திக்காத வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல்ல அவருக்கு இடம் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு 5 வருஷம் அவர் கத்துக்கட்டும், எல்லாத்தையும் கத்துக்கிட்டு அடிபடணும் சார். ஜெயிலுக்கு போறீங்களா, போட்டு காட்டுன்னு சொல்லக்கூடாது, போட வச்சு 2 நாள் ஜெயில பார்த்துட்டு வரணும். அவர் பெயில் எடுக்கிறதுனா என்ன ப்ரொசீஜர், போட்டா ஜட்ஜ் அது என்ன கேள்வி கேட்குறான், ஒட்டுமொத்த மக்களுக்கும் தெரியுது இது பொய் வழக்குன்னு. ஆனா கோர்ட்ல போய் பார்த்தா சட்டப்படி தான் அதை பார்ப்பாங்க. உங்க பேர் என்னன்னு கேட்பாங்கல்ல. கண்டிப்பா. தூத்துக்குடி போது 100 நாளா போராட்டம் நடக்குது. 21 பேர் நினைக்கிறேன். ரஜினி போறாரு, நீங்க யாருன்னு கேட்டான், அடிபட்டான் ஞாபகம் இருக்கா? ரஜினி தெரியும் அவனுக்கு நல்லாவே. ஏன்னா இத்தனை நாளா வரலையே, இப்ப வரலையே நீ யாருன்ற நக்கலும் ஒரு கோபம் கலந்த ஆவேசம் கலந்த அந்த கவலையும் ஏக்கமும் தான் அந்த குரல்ல இருந்துச்சு. என்ன என்னைய பார்த்து நீ யாருன்னு கேட்டனா, திரும்ப நான் சூப்பர் ஸ்டார் அப்படிலாம் சொல்லி வெக்கப்பட்டுக்கிட்டே அமைதியாக தான் வந்தார். ஸோ விஜய் கோர்ட்டில் போய் நிற்கணும். உங்கள் பேர் சொல்லுங்கள், ஜோசப் விஜய் அப்படின்னு. இன்னும் என்ன நாடறிஞ்ச நடிகனா அப்படின்லாம் சொல்ல முடியுமா? இதெல்லாம் அவர் அனுபவிக்கணுங்கிற நான் நக்கலுக்கு சொல்கிறது, நிஜமாவே சொல்கிறேன் சார். இதெல்லாம் இதுதான் ப்ரொசீஜர். கோர்ட் இப்படி தான், சட்டம் இப்படி தான், அரசாங்க இயந்திரம் இப்படி தான் இயங்கும் அப்படின்னு பல விஷயங்கள் அவர் கற்றுக்கணும் சார். அதுக்காக தான் இன்னொரு 5 வருஷத்துக்காவது ஒரு ஆட்சிங்கிற விஷயத்துக்கெல்லாம் அவர் கிட்டே விடக்கூடாது. விஜயனுடைய நல்லதுக்காக சொல்கிறேன். ஏன்னா அவருக்கு இன்னும் வயசு இருக்குது. அவர் நல்ல ஆட்சி தருவார்னு நான் நம்புகிறேன். தன்னை மாற்றிக்கிட்டார்னா இந்த கேரக்டரோட எல்லாம் வந்து அந்த அந்த அரசு இயந்திரத்துக்கு பக்கமே விஜய் விடக்கூடாது. இப்போ இந்த மாதிரி நம்ம விஜய் அவர்களுடைய அரசியலை வந்து தொடர்ச்சியாக பேசும்போது இது சரி இது தப்புன்னு பேசுறதெல்லாம் யாரு அப்படின்னா அரசியல்வாதிகள், பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள், இப்போ என்னை போன்ற நெறியாளர்கள் தான். நார்மலா இருக்கிற மக்கள்கிட்ட போய் கேட்டா மக்களுக்கு எங்க ஃபோரம் இருக்கு? எத்தனை பேர் தைரியமா வந்து பேசுறாங்க? நீங்க பேசுற விஜய்கிட்ட ஏன் இதெல்லாம் பண்றீங்க? விஜய்க்கு ஓட்டு போறோம், விஜய் ரசிகனா இருப்பான், விஜய் கட்சிக்காரனா இருப்பான். பொதுமக்கள் நீங்க யார்கிட்ட இருக்கீங்க? அவங்களுக்கு எங்க ஃபோரம் இருக்கு? மக்களுடைய குரலாக சார் நாம ஒழிக்கிறோம். நான் யாரு, அந்த வேற்று கிரகவாசியா இல்ல நீங்க பக்கத்து கிரகமா? நீங்க மக்கள் கேட்க ரெடியா இல்ல. அவங்க விஜய் வரட்டும் சார். மக்கள் நீங்க பொதுவாக நானும் மக்கள்ல ஒருத்தர் சார், நீங்களும் மக்கள்ல ஒருத்தர் சார், இந்த கேமராமேனும் மக்கள்ல ஒருத்தர் சார். பட் நம்ம ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது நம்ம ஒரு மீடியா பீப்புள் ஒரு இல்ல மீடியா பீப்புள் யாரு? நம்ம என்ன பெரிய இதுவா? மக்களுடைய உணர்வுகள் நம்ம காதுக்கு வருது, நம்ம கேட்கிறோம் சார். அல்லது மக்களுக்கு இதெல்லாம் போய் சேரணும்னு நம்ம சொல்றோம் சார். புரியுதானா? விஜயனுடைய ரசிகனும் மக்கள்ல ஒரு பகுதி தான், கேமராமேனும் நீங்களும் நான்லாம் மக்கள்ல ஒரு பகுதியா இருக்கிற போது விஜய் ரசிகன் மக்கள்ல ஒரு பகுதி இல்லையா? அதெல்லாம் நான் மறுக்கல. ஏன்னா அப்ப நீங்களும் அந்த சிந்தனைக்கு வர்றீங்களே, விஜய் விமர்சிக்கவே கூடாதா? கேள்வி கேட்க கூடாதா? இதுக்கு வரல. இது நம்ம இவ்வளோ ரேங்க் பண்றோம்ல விஜய். அதனாலதான் சொன்னேன், நான் வெளியில போய் நான் பல நேரங்கள்ல தமிழ்நாடு பொலிட்டிக்கல் அவேர்னஸ்ல உயர்ந்து இருக்கு, எங்களுக்கு அந்த விழிப்புணர்வு அதிகம்னு சொல்லிட்டு இருக்கிறேன், அதை கெடுத்துறாதீங்க அப்படின்னு நான் அவங்கள பார்த்து சொல்ற காரணம் தான். உங்களை சுத்தி நடக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு விஜய் ஆதரிங்க. என்ன வேணாலும் ஒரு முடிவுக்கு வாங்க, ஓட்டை விஜய்க்கே போடுங்க. முதல்ல ஒரு கள ஆய்வு பண்ணுங்க, உங்களை சுத்தி என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க.
அந்த பிரச்சனையில மற்றவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, விஜய் என்ன சொன்னார்னு கவனிங்க. அதுக்கப்புறம் அவரோட ஓட்டை கூட போடுங்க. போட்ட பிறகு விஜய் திருந்தலைன்னா உங்க மனசை மாத்துங்க. இதுதான் சார் ஒரு இளைஞருடைய கடமை, இளைய சமுதாயத்துடைய கடமை தானே சார். நான் இப்படியே இருப்பேன், அப்படியே போவேன்னா கடவுள் தான் அந்த நாட்டை காப்பாற்றணும். இன்னைக்கு காலையில வந்த செய்தி, நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ்க்கு கிரீஷ் சோடங்கர் அவர்கள் நாங்க தாவேகா கூடயும் பேசிட்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. எல்லா கட்சிகளோடையும் பேசுவோம், ஏன் எந்த கட்சியும் ஒதுக்கி வைக்கணும் அப்படிங்கிறாரு. அந்த வார்த்தை என்னதான் எவ்வளவு சார் தூரத்துக்கு நடக்குது? அதிகாரப்பூர்வமானது, எப்ப அந்த Okay. பேட்டி கொடுத்தாருன்னு எனக்கு தெரியல. சரி. நான் அதை நம்பி பேச விரும்பல. ம். ஏன்னா முரண்பாடா இருக்கு. சோடங்கர் சொன்ன கடைசி வார்த்தை ஏர்போர்ட்டுக்கு கிளம்புற போது, ம். அது இன்னைக்கு இன்னொரு நாளிதழில் வந்திருக்கு. Okay. திமுகவுடான பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. நாங்க அந்த எங்களை அழைப்பதற்காக காத்திருக்கிறோம்னு சொன்னது தான் நான் படிச்சேன். அப்ப இவ்வளவு நாள் அதனால நடந்துட்டு இருந்ததெல்லாம் வந்து ஒரு பார்கெனிங் ஏத்துறதுக்காக டிவிகே வச்சு விளையாடிட்டாங்களா காங்கிரஸ்? இல்ல அதெல்லாம் பெரிய வார்த்தை. ஒரு இடத்தை அதிகரிச்சுக்கணுங்கிற நோக்கம் உங்களுக்கு இருந்திருக்கலாம். ஆனா அது தப்பான ஆயுதம். திமுக கிட்ட அதெல்லாம் எடுபடாது. எந்த கட்சிகிட்ட எடுபடாது. சுயமரியாதையுள்ள எந்த இயக்கத்திடமும் இந்த சில்மிஷ வேலை எடுபடாது. அதிக சீட்டு வேணா போய் நேர்ல பார்த்து கேட்கணும் சார். ராகுல் விட்டு போன்ல பேசணும் சார். இல்லை ஸ்டாலின் டெல்லிக்கு வாங்கன்னா இவர் கிளம்பி போக போறாரு சார். இன்னொரு சொல்ல கட்சியை போறீங்களா? காமிச்சு அழுத்தம் கொடுத்து வாங்குறதுங்கிறது வேற. இன்னொரு கட்சி காமிச்சு கூட பண்ணட்டும். இப்படி ட்விட்டர்ல டெய்லி சேட்டை பண்ணிக்கிட்டு சில்மிஷம் பண்ணிக்கிட்டு பிஜேபியினுடைய முதலமைச்சர் ஆளுகிற மாநிலத்தை தமிழ்நாடோட நல்லா இருக்குன்னு பாராட்டிக்கிட்டு யார் ஏத்துக்குவா அதெல்லாம்? இந்த சேஷ்டைகளுக்கெல்லாம் திமுகவில் மட்டும் இல்ல எந்த இயக்கத்திலும் இடம் கிடையாது. அப்போ திமுக கூட்டணி விட்டு இவங்க காங்கிரஸ் போனாலும் பரவாயில்லங்கிற முடிவை கூட எடுக்க தைரியம் உள்ள இயக்கம் தான் திமுகன்னு எடுத்துக்கணுமா? அப்படி இல்லைன்னா அந்த துணிச்சல் திமுக வந்ததா எனக்கு தெரியல. அப்படின்னா அவங்க ஃபர்ஸ்ட் 2-3 நாளே பார்த்துட்டு வெளிப்படையாவே சில கருத்துக்களை சொல்லி அவங்க கோபத்தை அடக்கிக்கிட்டு இருக்காங்கனாலே வேற வழி இல்லைன்னு தான் இருக்கான்னு பார்த்தா. பட் ஒரு ரப்பர் இப்படி இழுக்கிறீங்கன்னா எவ்வளவு தூரம் இழுப்பீங்க? அதுக்குன்னு ஒரு எண்ட் பாயிண்ட் இருக்குல்ல, அதை உடஞ்சிடும். பார்ப்போம். நன்றி சார். நன்றி.